ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு ஹெல்த்தியான புடலங்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். புடலங்கான்னு சொன்னாலே நிறைய பேருக்கு டயட் ஃபுட்டு தான் ஞாபகம் வரும். ஆனால் இதை கரெக்டாக குக் பண்ணால் இது ரொம்ப சுவையாகவும் இருக்கும். முதல்ல தேவையான அளவு பொடலங்காவை எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா அவிச்சு வச்சிருக்கிற கடலைப்பருப்பு, கடுகு, கொஞ்சம் திருகின தேங்காய், கருவேப்பிலை எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் கட் பண்ணின புடலங்காவை போட்டு அதில் கொஞ்சம் உப்பும் தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஃபில்டரில் இல்லைன்னா பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. இப்படி செய்யறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா புடலங்கால இருக்கிற கசப்பு, அப்புறம் மண் இல்லைன்னா இம்ப்யூரிட்டி ரிமூவ் ஆகும். அதோட வெஜிடபிள் ஃப்ரெஷ்ஷாகவும் க்ளீனாகவும் இருக்கும். இப்போது நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் கடுகு போடணும். கடுகு வெடிக்கிறது வெறும் டேஸ்ட்டுக்காக மட்டும் கிடையாது, அது பொரியலுக்கு நல்ல அரோமா கொடுக்கும், டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ட்ரெடிஷ்னல் சவுத் இந்தியன் பொரியலுக்கு ஸ்பெஷல் ஃப்ளேவர் கொடுக்கும். கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி ரெடியாக வச்சிருக்கிற புடலங்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் வெந்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ பாத்திரத்தை மூடி வச்சுட்டு 20 to 30 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுறணும். அதுக்கப்புறம் மூடி வச்சா புடலங்காய் தன்னோட நேச்சுரல் மாய்ஸ்சரில் நல்லா வெந்து சாஃப்ட் ஆகும். அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படாது, நியூட்ரியன்ஸும் ப்ரிசர்வ் ஆகும். புடலங்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற கடலைப்பருப்பை சேர்த்துக்கணும். கடலைப்பருப்பு சேர்க்கறதுனால பொரியலுக்கு நல்ல டெக்ஸ்டரும் கிடைக்கும், சாப்பிட்றப்ப க்ரன்ச்சினஸ் இருக்கும். அதோட ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால ரெசிபி இன்னும் ஹெல்த்தியாக மாறும். கடைசியாக திருகி வச்சிருந்த தேங்காவையும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தேங்காய் பொரியலுக்கு ரிச் டேஸ்ட்டும் நேச்சுரல் ஸ்வீட்னஸும் கொடுக்கும். கருவேப்பிலை அரோமா கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல் அயன், ஆன்டி ஆக்சிடென்ட், அது மாதிரி டைஜஷனுக்கு நல்ல சப்போர்ட்டும் இருக்கும். இது ரெண்டு இன்க்ரீடியன்ஸும் பொரியலோட ஃப்ளேவரை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். அவ்வளோதான், இப்போ ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதோட ஹெல்த் பெனிஃபிட் பற்றி பார்க்கலாம். புடலங்காய் கலோரிஸ் கம்மியாக இருக்கிற வெஜிடபிள். அது பாடி வெயிட் மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால டைஜஷனுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸ்டொமக்கு லைட்டாக இருக்கும். வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால பாடி ஹைட்ரேஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த ஹெல்த்தியான புடலங்காய் பொரியலை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.